எங்க செத்து இருந்தாலும் அது நான் தான். எங்க செத்து இருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், சட்டத்துக்கு பேசிட்டு இருப்பேன், இல்ல அமைதியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இல்லம்மா, நீங்க அடிச்சு ரவுடி பையனை கூட்டு வருவீங்க. இங்க பாருங்க, ரவுடி பையனை கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது. நீ எங்க செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் என ஆக்ரோஷமாக கொலை மிரட்டல் விடுத்ததோடு பையில் இருந்து அரிவாளை எடுக்கும் இவர்தான் இன்ஸ்டா பிரபலமாக அறியப்பட்ட பாடி பில்டர் ராஜா பேரோன். எங்க செத்து இருந்தாலும் அது நான் தான். எங்க செத்து இருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், சட்டத்துக்கு பேசிட்டு இருப்பேன், இல்ல அமைதியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். கட்டுவஸ்தான உடலை வைத்திருக்கும் ராஜா பேரோனுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 4.5 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். இன்ஸ்டா பக்கத்தில் உடற்பயிற்சி வீடியோக்கள், அரசியல் குறித்த வீடியோக்களோடு ப்ரமோஷன் வீடியோக்களையும் இவர் வெளியிட்டு வருகிறார். அண்மையில் தீபாவளி யானை கவளம் என்கிற உணவுப் பொருட்கள் குறித்து ராஜா பேரோனின் ப்ரமோஷன் வீடியோக்கள் சர்ச்சையாகி சமூக வலைதள பக்கங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக அறியப்படும் ராஜா பேரோனிற்கு ஆதரவாக அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வீடியோ வெளியிட்டார். இந்த நிலையில் ராஜா பேரோன் இன்ஸ்டா பிரபலமான வழக்கறிஞரை வீடு புகுந்து தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன பேசுறாங்க உட்காருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கோழிப்போர்விளை பகுதியை சேர்ந்தவர் 24 வயது வழக்கறிஞர் ஆல்டன் பால். இவர் அட்வொகேட் ஏபி நெல்சன் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை விமர்சித்து பிரபலமானார். கிட்னி முறைகேடு தொடர்பாக பல ஆதாரங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் இவர்தான். வழக்கறிஞர் ஆல்டன் பால் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியையும் ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன் ஆகியோரையும் விமர்சித்து பல வீடியோக்களை வெளியிட்டு நாம் தமிழர் தம்பிகளை கோபமூட்டி வந்தார். மக்களுக்காக தான், எல்லாருக்காக தான், திமுக எதிர்ப்புல தான் பேசினே தவிர விஜய் ஜால்ரால எல்லாம் நான் பேசலாங்கண்ணா. ஆனா ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே அதை ஏத்துக்க முடியாம எங்க அப்பாவையும் அம்மாவையும் என்னோட பிறப்பையும் இவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசுறீங்களே. உங்க மேலேயும் உங்க கட்சி மேலேயும் கொள்கை தலைவரான நான் இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? மக்கள் வச்சிருந்தாங்க தெரியுமா? சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வேறு ஒரு கட்சியிடம் இருந்து பல கோடி கணக்கில் பணம் வாங்கியதாக வழக்கறிஞர் ஆல்டன் பால் குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டார். இது குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வழக்கறிஞர் ஆல்டன் பால் பேசியதை அவர் நிரூபிக்க வேண்டும் என பர்சனல் அட்டாக் செய்து பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் ஆல்டன் பால் வேட்புமனு தாக்கலில் இருந்த சொத்து மதிப்பை குறிப்பிட்டு இவையெல்லாம் ஆதாரம் எனவும் தனது பெற்றோர் குறித்து அப்படி பேசியதால் இனி தொடர்ந்து வீடியோ வெளியிடுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த பத்திரம் என்ன தெரியுமா? சில தங்கங்களுக்கு தெரியும், ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம் சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொன்னான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது. நம்ம அண்ணனுடைய மனைவியான கைல்விழி அக்கா அவர்களுடைய பேரில் ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல. இதோ இந்த கால வந்துக்கோ, நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கேன். என் அம்மாவே அப்பாவே இழுத்த இல்ல. இந்த வக்கீல் படிச்ச சின்ன பயல ஏன்டா தொட்டோன்னு யோசிக்க வைப்பாங்கன்னா சாட்டை மாமா கையோட வரட்டுமா மாமா?
இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளரான பாடி பில்டர் ராஜா பேரோன், அவரது மனைவி சாந்தகுமாரி மற்றும் நாம் தமிழர் கட்சி பிரமுகரும் கல்லுக்கூட்டம் பேரூராட்சி கவுன்சிலருமான ரூபன் பொன்னுமணி ஆகிய 3 பேரும் வழக்கறிஞர் ஆல்டன் பால் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ஆல்டன் பால் வீட்டில் இல்லாத நிலையில் அவரது தந்தை நெல்சனுடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். தேவாலயத்திற்கு சென்றிருந்த வழக்கறிஞர் ஆல்டன் பால் அவருடைய அண்ணன் மற்றும் தாயாரும் வீடு திரும்பிய நிலையில் ராஜா பேரோனும் அவரது மனைவியும் தங்களது உணவுப் பொருட்களான பீமவாலி, யானை கவளம் குறித்து ஆதாரம் இல்லாமல் பேசியதாக வழக்கறிஞர் ஆல்டன் பாலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான். அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே மிரட்டுறீங்களா என ஆல்டன் பாலின் குடும்பத்தார் கேட்க ராஜா பேரோன் உடனே ஆல்டன் பாலை தள்ளிவிட்டார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டுல வந்துட்டு இப்படி சவுண்ட் என்ன பேசுறாங்க உட்காருங்க. என்ன பண்றீங்க? தாக்குதலுக்கு பிறகு வழக்கறிஞர் ஆல்டன் பால் குடும்பத்தினர் ராஜா பேரோன் மற்றும் அவரது மனைவியை வீட்டில் இருந்து வெளியேற்றி கதவை பூட்டியிருக்கிறார்கள். அப்போது நீ எங்க செத்து கிடந்தாலும் நான் தான் காரணம் என ராஜா பேரோன் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தார். எங்க செத்து கிடந்தாலும் அது நான் தான். எங்க செத்து கிடந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். ஏன் எங்க அம்மாவை காலால எட்டி உதச்சிங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல என வழக்கறிஞர் ஆல்டன் பாலின் அண்ணன் ராஜா பேரோனின் மனைவி சாந்தகுமாரியிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது சாந்தகுமாரியை தகாத வார்த்தையால் அவர்கள் திட்டிய காட்சியும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. பாருங்க, எங்க அம்மா யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இல்லம்மா, நீங்க அடிச்சு ரவுடி பையன் கூட்டு வருவீங்க. பாருங்க, ரவுடி பையன் கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆல்டன் பாலின் வீட்டுக்கு வந்தனர். அப்போது அவர்களுக்கும் ராஜா பேரோனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தாக்குதலுக்கு ஆளான ராஜா பேரோன் திடீரென தான் பையில் வைத்திருந்த வீச்சரிவாளை எடுத்து வீராசாமி பட டி ராஜேந்தர் போல போஸ் கொடுக்க அவரது மனைவி அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்த, எதுவாக இருந்தாலும் காவல் நிலையத்தில் வைத்து இரு தரப்பையும் வைத்து பேசுங்கள் என சாந்தகுமாரி போலீசாரிடம் கேட்டுக்கொண்டார். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்க, உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். ராஜா பேரோன் வைத்திருந்த அரிவாளை பறிமுதல் செய்த போலீசார் ராஜா பேரோன், சாந்தகுமாரி, கவுன்சிலர் ரூபன் பொன்னுமணி ஆகிய மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சொல்றேன்
கூப்பிடுங்க. கார் சாவி தான். அண்ணா வாங்கண்ணா நீங்க உள்ள தாக்குதலில் காயமடைந்த வழக்கறிஞர் ஆல்டன் பால் அவரது அண்ணன் மற்றும் தாயார் சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது மருத்துவமனையில் இருந்தபடியே என்ன நடந்தது என்பது குறித்து தமிழக மக்கள் ஆல்டன் பால் வீடியோ வெளியிட்டார். லாஸ்ட் ஒரு எல்லாம் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியா யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபோனை எடுக்கிறேன், மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது.